சட்டப்பேரவையில் இருந்து ஓடாதீர்கள், நான் கூறும் பதிலை கேட்டுவிட்டு செல்லுங்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தபோது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 4 கொலைகள் நடந்துள்ளதாக சட்டப்பேரவையில் இபிஎஸ் குற்றச்சாட்டு. காவல்துறை இருக்கிறதா என்றே தெரியவில்லை என்றும் வெளிநடப்பு செய்த பிறகு பேட்டி. ஸ்டாலின் மாடல் அரசாங்கம், ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழகத்திலே கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கின்ற அதை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து இன்றைய தினம் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். நேற்றைய நடந்த சம்பவங்களை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்டுகிறேன். மதுரை பெருங்குடி அருகே சிவகங்கையைச் சேர்ந்த காவலர் மலையரசன் எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது. ஒகேனக்கல், பென்னாகரம், தர்மபுரி, திருப்பத்தூர் வரை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தப்படுமா என பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி கேள்வி. அவசியம் என்றால் வனங்களில் சாலை அமைக்க தேவையான பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு விளக்கம். சாத்தான்குளம் எழுவரை முக்கியில் சிப்காட் அமைக்க அரசு முன்வருமா என ஸ்ரீ வைகுண்டம் எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டத்தில் 10 சிப்காட் அமைக்க திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா விளக்கம். சாத்தான்குளம் எழுவரை முக்கியில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்கள் குறிப்பிடும் இந்த 100 ஏக்கர் பூமிதான நிலத்தோடு 300 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலங்கள் உள்ளிட்ட 400 ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய சிப்காட் தொழிற்பூங்கா உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் அரசு ஆராய்ந்து வருகிறது. தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் இருப்பின் அங்கே நிச்சயமாக ஒரு சிப்காட் அமைப்பதற்கான முயற்சிகளை அரசு எடுக்கும். அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. தலைமை யார் என்று தொண்டர்கள் முடிவு செய்யட்டும் என கருத்து. திமுக வீழ்த்தணும்னா எல்லாம் ஒரு அணியில இணையணுங்கிறத எல்லாம் உணர்ந்து இருக்கிறதுனால அது நடப்பதற்கான காலம் கடந்து வருவதாக நான் நினைக்கிறேன். இன்னொன்று, சட்டமன்ற உறுப்பினர்களாக அவர்கள் ஒருவர் சந்தித்த பொழுது பேசிக் கொள்வது நீங்களும் அது ஊடகத்தை சேர்ந்ததை வித்தியாசமா பார்க்குறீங்களே தவிர மற்றபடி அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் அம்மாவுடைய தீவிர விசுவாசி. அவர் அமைச்சராக இருந்த ஒரு மூத்த நிர்வாகி. அவர் ஈரோடு அருகே ரவுடி கொல்லப்பட்ட வழக்கில் மேலும் 2 பேர் நீதிமன்றத்தில் சரண். ஏற்கனவே 3 பேர் கைதான நிலையில் 5 பேரை பிடித்து காவல்துறை விசாரணை. இலங்கை கடற்படை துப்பாக்கியால் சுட்டதில் காலில் குண்டுபட்டு காயமடைந்த காரைக்கால் மீனவர்கள் உட்பட 13 மீனவர்கள் விடுதலை. ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் இலங்கையில் இருந்து சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். மத்திய பாஜக அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் கோட்டூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பேரணி. 100 நாள் வேலை தொழிலாளர்களுக்கு 3 மாத சம்பள பாக்கியை வழங்க வலியுறுத்தல். எஸ்டிபிஐ கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. காலை முதல் சிஆர்பிஎஃப் போலீசார் உதவியுடன் சோதனை நடத்தி வருகின்றனர். நாக்பூரில் அவுரங்கசீப் கல்லறை விவகாரத்தில் வன்முறை வெடித்த சம்பவம். 10 காவல் நிலைய எல்லைகளுக்குட்பட்ட பகுதிகளில் 3வது நாளாக தொடரும் 144 தடை உத்தரவு. சட்டம் ஒழுங்கு குறித்த எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பேச்சு. சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. குற்றங்களை ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அது அரசுடைய கவனத்திற்கு
சரியான முறையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு 0 அவர்கள் எங்கள் முழுமையாக பேசுவதை வாய்ப்பு கொடுப்பதில்லை. அதை தொடர்ந்து அதை தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை கண்டித்தான் இன்றைக்கு வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம். டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை பதில் தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருந்தாலும் அதை செயல்படுத்திய விதம் தவறு என நீதிபதிகள் கருத்து. எப்படி அனைத்து அதிகாரிகளையும் நீங்கள் தடுத்து வைக்க முடியும் என அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் கேள்வி. மார்ச் 25 வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உத்தரவு. மக்களவை தொடங்கிய 2 நிமிடங்களில் ஒத்திவைப்பு. தமிழக எம்பிக்கள் அணிந்துள்ள டி-ஷர்ட் அவையின் மாண்புக்கு உகந்தது அல்ல என்று கூறி சபாநாயகர் ஒத்திவைத்தார். சினிமாவில் உள்ளவரை வைத்து அரசியலில் வித்தை காட்டுவதாக தமிழக வெற்றிக் கழகத்தை சாடிய ராஜா. நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சியை சேர்ந்தவர் என தமிழக வெற்றிக் கழக பொருளாளர் பதிலடி. சென்னையில் அடையாறு, பெருங்குடி, சோழிங்கநல்லூரில் நாளை முதல் சில நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளதாக தகவல். முன்னெச்சரிக்கையாக குடிநீரை சேமித்து வைத்துக் கொள்ள அறிவுறுத்தல். இரணியல் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் கற்கள் இருந்ததால் பரபரப்பு. உரிய நேரத்தில் ரயில் ஓட்டுநர் கவனித்ததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. அதிகாரிகள் விசாரணை. கூடுவாஞ்சேரி அருகே 25வது அகில இந்திய காவல்துறை துப்பாக்கி சுடும் போட்டி. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். சாம்பியன்ஸ் கோப்பை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு 58 கோடி ரூபாய் பரிசு. இந்திய அணி வீரர்கள், பயிற்சியாளர்கள், தேர்வு குழுவினர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் என்று பிசிசிஐ அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.